Adobe Photoshop Tutorial Part 11. Subscribe now. IR Teaching. Dodge Tool, Barn Tool, Sponge Tool. முதலில் பார்ப்பது Dodge Tool. இவை இமேஜ் மேலும் மென்மையான ஒரு பிரைட்னஸ் அமைப்பை உருவாக்கும். Dodge Tool செலக்ட் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள பிரஷ் டிசைன் செலக்ட் செய்யவும். இவற்றிற்கு மென்மையான பிரஷ் செலக்ட் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆப்ஷன் பாரில் உள்ள ரேஞ்ச் கிளிக் செய்து அவற்றில் உள்ள மோட் செலக்ட் செய்யலாம். அவற்றில் 3 ஆப்ஷன்கள் இருக்கும். ஷாடோஸ், மிட்டன்ஸ், ஹைலைட். இவற்றை செலக்ட் செய்து இமேஜ் ஜெல் ஆட் செய்தால் இமேஜ் மேலும் மெருகுடன் இமேஜ் காணப்படும். ஷாடோஸ் செலக்ட் செய்யும் போது இமேஜ் லேசான மென்மையாக காணப்படும். மிட்டன்ஸ் செலக்ட் செய்து ட்ராக் செய்யும் பொழுது மீடியமான இமேஜில் பவுடர் அப்ளை செய்வது போல் அமையும். ஹைலைட் மோட் கிளிக் செய்தால் இமேஜில் அதிகமாக கலர் படியும். நாம் எடிட் செய்யும் பொழுது தேவைக்கேற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நார்மல் இமேஜில் எடிட் செய்ய போது அதிகம் பயன்படுத்துவது மிட்டன்ஸ் மோட் செலக்ட் செய்து ட்ராக் செய்யும் பொழுது இமேஜில் ஆட் செய்யும் பொழுது இமேஜ் மேலும் மெருகுடன் மிக அழகாக காணப்படும். பார்ன் டூல். இவை இமேஜில் பிளாக் ஷேடோ உருவாக்கும். இமேஜ் அதிகப்படியான பிரைட்டாக இருக்கும் பொழுது இவற்றை நாம் பயன்படுத்தலாம். ரேஞ்ச் செலக்ட் செய்ய வேண்டும். ஷாடோஸ் செலக்ட் செய்யும் பொழுது லேசான பிளாக் டிஸ்ப்ளே ஆகும். மிட்டன்ஸ் மோட் செலக்ட் செய்யும் பொழுது மென்மையான பிளாக் ஷேடோ உருவாகும். ஹைலைட் மோட் செலக்ட் செய்யும் போது மிக கடுமையான பிளாக் ஷேடோ உருவாகும். நார்மலாக உள்ள இமேஜில் பயன்படுத்துவதற்கு மிட்டன்ஸ் மோட் உபயோகிக்கலாம். இவை இமேஜில் அதிகப்படியான பிரைட்னஸ் இருக்கும் பொழுது அவற்றை சிறிது குறைப்பதற்கு பயன்படுத்தலாம். ஸ்பஞ்ச் டூல். இவற்றை கொண்டு இமேஜை பிரைட் அல்லது லைட் கலர் ஆக மாற்றி அமைக்க முடியும். ஸ்பஞ்ச் டூல் கிளிக் செய்து ஆப்ஷன் பாரில் உள்ள மோட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் இவற்றில் 2 ஆப்ஷன்கள் காணப்படும். டெசாச்சுரேட், சாச்சுரேட். டெசாச்சுரேட் இவை கிளிக் செய்தால் இமேஜ் முழுவதும் பிளாக் ஷேடோ போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடியும். இவை இமேஜில் மென்மையான சில்வர் கலர் போன்ற அமைப்பில் உருவாகும். இவை இமேஜில் லேசாக ஆட் ஆவதால் இமேஜ் அழகாக காணப்படும். இவற்றை பயன்படுத்தி பேக்ரவுண்ட் இமேஜ் முழுவதிலும் ஆட் செய்து இமேஜை ஹைலைட் செய்ய முடியும். இந்த அமைப்பிலும் இமேஜை எடிட் செய்ய முடியும். அடுத்த சாச்சுரேட் ஆப்ஷனை கிளிக் செய்தால் இவை இமேஜில் அதிகப்படியான பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த 2 ஆப்ஷன்களையும் பயன்படுத்தி இமேஜ் நமக்கு எவ்வாறு வேண்டுமோ நம் எளிமையாக தேவைக்கு ஏற்ப எடிட் செய்ய முடியும். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் டூல்ஸ்களை பார்ப்போம். Thanks for watching friends. Subscribe now. IR Teaching.